கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாளுகள் தேவனுடைய வார்த்தையுமாய் உங்களோடு கூட ஆயிருக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவர் உண்மையான தேவனும் நம்மோடு கூட இருக்கிறவரும் நம்மை வழி நடத்துவதுமாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் അതിന്റെ 1ാമത്തെ വചനം നാം വാസിக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் അതിന്റെ 1ാമത്തെ വചനം. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வோமானால் நீதிபரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியா அவரே. இந்த நாடுகளில் கிறிஸ்து நமக்கு ஆக பரிந்து பேசுகிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நீதிபரனாய் இருக்கிற ஒரு தேவன். அவர் எப்போதும் நம்மை ஆசீர்வதிக்கிறவரும் நம்மை பாவங்களிலிருந்து விடுதலை கொடுக்கிறவருமாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஒருவன் பாவம் செய்வோமானால் நீதிபரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் அதை நம்முடைய பாவங்களை மாற்றுதவராய் பரிந்து பேசுகிறவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அநேகர் இந்த உலகத்தில் அதை எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக என்ன செய்ய வேண்டும், இந்த உலகத்தில் நாம் ஆயிருக்கும் போது அதை எங்கெல்லாம் போனால் அது மன்னிக்கப்படும் என்று சொல்லி அநேகர் யாத்திரை செய்கிறார், அநேகர் அங்கேயும் இங்கேயும் அலைகிறார். கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார், நீதிபரனாய் நான் உன்னோடு கூட இருக்கிறார், அதை பரிந்து பேசுகிறவராய் நான் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உம்முடைய சகல பாவங்களையும் மாற்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் அதை மனிதனாய் பிறந்திருக்கிறார். அந்த கர்த்தர் ஒருவரே இந்த உலகத்திலும் பரலோகத்திலும் நமக்காக அதை பரிந்து பேசுகிறவராய் இருக்கிற ஒரே ஒருவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் பிதாவினிடத்தில் அதை நமக்காக, உலகத்திலே சகல மனிதர்களுக்காக, அவங்களோட பாவங்களுக்காக அதை பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் அவர் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். இந்த 2 நாளுகளில் நாம் கடந்து செல்லும் போது கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேகர் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறார், வசனங்களை தியானிக்கிறார். வசனங்களுக்குள்ள இனியும் விசுவாசத்தில் முன்னேறதுக்காக ஜபத்திலும் உபவாசத்திலும் அநேகாயிரம் மக்கள் இருக்கிறார். இந்த நாளுகளில் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, யோவான் இந்த வசனத்தில் எடுத்து சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். இந்த நாள்களில் பாவம் செய்யாது இருக்கிறதுக்காக உங்களுக்கு இந்த வார்த்தைகளை எழுதுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஒருவன் பாவம் செய்வோனானால் நீதிபரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் உண்டு, அவர் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு உம்முடைய சகல பாவங்களையும் மாற்று, எல்லா வியாதிகளையும் உன்னிடத்திலிருந்து மாற்று, எல்லா பாவங்களிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்க, இந்த உலகத்திலே சகல பாவங்களையும் மாற்றுத கிருபாதார பலியாய் இயேசு நமக்கு முன்பாக நிற்கிறார். 2வது வசனம் வாசிக்கும் போது, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததே ஒரு பாவங்களை நிவர்த்தி செய்கிற ஒரு பலியாய் அவர் உலகத்தில் கடந்து வந்திருக்கிறார். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாடுகளில் நம்முடைய பாவங்களே மாத்திரமல்ல சர்வலோகத்துடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற ஒரே ஒரு பலியாய்
அவர் இறங்கி வந்திருக்கிறார். அவர் தம்முடைய சரீரத்தால் இந்த உலகத்தில் கடந்து வந்து அதை உலகத்திலே சகல மனிதரும் தேவனிலிருந்து தூரமாய் இருக்கப்படும் போது தேவனுடைய பக்கத்தில் அதை மனிதர்களை கொண்டு வருவதற்காக, பாவங்களிலிருந்து விடுதலை கொடுக்கிறதுக்காக அதை அவர் அறுக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி. இந்த நாடுகளில் அந்த இயேசு ஒரே ஒரு பலியாய் நமக்காக அதை பாவங்களை நிவர்த்தி செய்தவராய் நம்மோடு கூட இருக்கிறார். இங்கே நாம் பார்க்கும்போது we have an advocate, அவர் நமக்காக பரிந்து பேசுகிற ஒருவராய் நம்மோடு கூட இருக்கிறார். அதே நமக்கு அதை கிருபாதார பலியாய் இயேசு நம்மோடு கூட உண்டு. அதே உலகத்துடைய சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற ஒரு பலியாய் இயேசு இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். யோவான் இங்கே அவருடைய நிருபத்தில் அதை நல்லபடியே அந்த வசனத்தை எழுதுகிறார். அவர் நமக்காக ஒரு பரிந்து பேசுதவராய், உன்னுடைய பாவங்களை மாற்றுதவராய், உன்னுடைய குறைகளை மாற்றுதவராய், அதை நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற ஒரு கிருபாதார பலியாய் அவர் நம்மோடு கூட இந்த உலகத்தில் வந்திருக்கிறார், நம்மை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறார். அதை நம்முடைய இந்த கர்த்தரை தேடுத மக்களுடையோ இந்த சபைகளில் கடந்து செல்த மக்களுடையோ மட்டும் அதை பாவங்களை மாற்றுதவராய் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் மாற்றுத. யாரெல்லாம் அவருடைய மேல் விசுவசிக்குதோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி, அவன் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளும்படி இயேசு கிருபாதார வெளியாய் இந்த உலகத்தில் கடந்து வந்திருக்கிறார். இங்கே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் அதிலே 3ஆவது வசனத்தில் வாசிக்கும் போது, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர் ஆனால் அவரே அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். இங்கே அவருடைய கற்பனைகளை பின்பற்றுதால், அவங்களுடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவராய் இருக்கிறதுனால் அவரே நாம் அறிந்திருக்கிறோம், இயேசுவை நாம் அறிந்திருக்கிறோம். அதே அதுக்கு ஒரு அடையாளமாய் நாம் இருக்கிறார். இங்கே கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாயிருக்க தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு அதன்படி நாம் நடக்கிற பிள்ளைகளாயிருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வார். அவரே அறிந்திருக்கிற பிள்ளைகளாய், அவரையே நாம் நாடி இருக்கிற பிள்ளைகளாய் இருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வார். இங்கே அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர் ஆனால் அவரையே அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். இங்கே இயேசுவை நாம் புரிந்த மக்களாய், இயேசுவுடைய அன்பை நாம் புரிந்த மக்களாய், கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு அவர் நமக்காக மட்டுமல்ல சர்வ லோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாய் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து அவரை புரிந்து நாம் கர்த்தரை ஆராதித்து விசுவசித்து முன்னாடி கடந்து செல்ல வேண்டும். 4ஆவது வசனத்தில் வாசிக்கும் போது, அவரையே அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறார். ஆண்டவரே நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி அநேகர் விசுவாசத்தில் இருக்கிறார். அநேக மக்கள் விசுவாசத்தில் அதை இயேசுவை நான் அறிந்திருக்கிறார், இயேசுவை நாம் ஆராதிக்கிறார், கர்த்தரோடு கூட ஆயிருக்கிறார் என்றெல்லாம் சொல்லுதவங்கள் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ளணும். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் இருக்கிறதால் அவன் பொய்யனாய் இருக்கிறார், அவன் ஒரு பொய் சொல்லுதவனாய் இருக்கிறார் என்று இங்கே பார்க்கிறார். எப்படி அவன் அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லினாலும், அவரை அறிந்திருந்தால் கூட
அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாமல் முன்னாடி கடந்து செல்வதால் அவங்கள் அதை பொய்யனாய் இருக்கிறார், அவனுக்குள் சத்தியம் இல்லை. இப்போ இந்த லென்த் நாளுடைய ஆரம்பத்தில் நமக்குள்ளே தேவனை அறிந்த பிள்ளைகளாய் நாம் தேவனை அறிந்ததில் மட்டுமல்ல, அறிந்திருக்குதில் மட்டுமல்ல, நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுத பிள்ளைகளாய் நாம் மாற்றப்பட வேண்டும். கற்பனைகளை கைக்கொள்ளுதா, தேவனுடைய வசனங்களை கைக்கொள்ளுதா, வார்த்தைகளை கைக்கொள்ளுதா, அதன்படி நடக்குத மக்களாய் மாற்றப்பட தேவன் நமக்கு கிருபை செய்வார். அப்படி இந்த உலகத்தில் யாரெல்லாம் நான் இயேசுவை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லினாலும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாமல் யாரெல்லாம் கடந்து செல்லுதோ, இயேசுடைய கற்பனைகளையும் கர்த்தர் கொடுத்த வசனங்களையும் அதை கைக்கொள்ளாமல் யாரெல்லாம் கடந்து செல்லுதோ அவனுக்குள்ளே அவன் பொய்யனாய் இருக்கிறார், அவனுக்குள்ள சத்தியம் இல்லை. இங்கே கர்த்தருடைய கற்பனைகளுக்கு அதை கீழ்ப்படிந்து அந்த கற்பனைகளை அறிந்து கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்பட்டு முன்னாடி கடந்து செல்ற மக்களாயிருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வார். இந்த 2 நாள்களுடைய ஆரம்பத்தில் தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார். இந்த நாளுகள் பலத்தை கொடுப்பார். முதலாக இயேசு அவர் யார் என்று நாம் புரியட்டும். கிருபாதார பலியாய் பரிந்து பேசுகிறவராய் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்கு மட்டுமல்ல, உலகத்திலே சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற ஒரு வழியாய் அவர் இருக்கிறார். இங்கே கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்கும் போது தேவனை அறிந்திருக்கிறோம், நான் தேவனோடு கூட ஆயிருக்கிறார், தேவனே நான் சார்ந்திருக்கிறார் என்றெல்லாம் சொல்லினாலும் நாம் தேவனோ அறிந்திருக்கிறார் என்று மட்டும் சொல்லினால் அவரை கற்பனைகளை கைக்கொள்ளாமல் இருந்தால் நீ பொய்யனாய் மாற்றப்படுகிறார். அது அவனுக்குள் சத்தியம் நிச்சயமாய் இல்லை. அது 5வது வசனத்தில் 1 யோவான் 2 അതിന്റെ 5வது வசனத்தில் சொல்லுகிறார், அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவனிடத்தில் தேவனுடைய அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். கர்த்தருடைய கற்பனைகளை யாரெல்லாம் கைக்கொள்ளுதோ அவனுக்குள்ள மெய்யாக அந்த அன்பு பூரணமாயிருக்கும். இன்னைக்கு அநேக ஊழியக்கார் அன்பில்லாத முன்னாடி கடந்து செல்லுகிறார். அவங்களுடைய விசுவாசிகளை அன்பு செலுத்தி முன்னாடி கொண்டு போக முடியாத அநேகம் சூழ்நிலைகள் இருக்கிறார். அநேகம் விசுவாசிகள் அன்பில்லாமலே அதை கர்த்தருடைய அன்பு வெளிப்படுத்த முடியாது. பூரணமான ஒரு மெய்யாக பூரணமான அன்பு அவங்களுக்குள்ள வெளிப்படாததுனால அவங்களுக்கு மீதி உள்ளவங்கள்ட்ட அன்பு செலுத்தி முன்னாடி போக முடியாது போகிறார். இங்கே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறார், அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுதவன் அவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். ஒருவன் யார் கர்த்தருடைய வசனத்தை கைக்கொள்ளுதோ, தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்ளுதோ, தேவனுடைய கற்பனைகளை அதை கைக்கொள்ளுதோ அவனுக்குள்ள தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும். அது கொஞ்சமான தெய்வீக அன்பு அல்ல, பூரணமான ஒரு தெய்வீக அன்பு அவனுக்குள்ள இருக்கும். அதை இந்த நாளுகளில், இந்த லென்த் நாளுகளில் பூரணமான தேவ அன்பு நமக்குள்ள இருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வார். அதை ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் இன்னைக்கு ஜெபம் ஆரம்பிக்கிற நாளுகளிலிருந்து தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்க தேவனே எனக்கு நீர் கிருபை செய்யும் என்று ஜெபிக்கட்டும். அதை அவருடைய வசனத்தை நாம் கைக்கொள்ளும் போது நம்மிடத்தில் தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும். தேவ அன்பினாலே நாம் பூரணமாக்கப்பட்டவராய், தேவ அன்பினாலே காணப்படுபவராய் நாம் மாற்றப்படும். இன்னைக்கு தேவ ஊழியக்கார், கர்த்தருடைய ஊழியக்கார் என கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாடுகளில் தேவ அன்பு உங்களுக்குள்ளே
மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கட்டும். மெய்யாகவே உங்களுக்குள்ளே தேவ அன்பு இருக்கட்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆடுகளை உண்மையோடு அன்போடு மெய்யாக அந்த பூரணப்பட்டிருக்கிற தேவ அன்பினாலே நடத்த கர்த்தர் உங்களுக்கு கிருபா செய்வார். இந்த நாளில் இயேசு கிறிஸ்து அவர் கிருபாதார பலியாய் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். கிருபாதார பலியாய் வந்திருக்கிற தேவன் அதே பிதாவினிடத்தில் பரிந்து பேசுதவராய், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிறவராய், அவர் கிருபாதார பலியாய் நமக்காக இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்கு மட்டுமல்ல, உலகத்துடைய சகல பாவங்களையும் மாற்ற, உலகத்து சர்வ லோகத்தின் பாவங்களையும் அதை நிவர்த்தி செய்கிற ஒரு பலியாய் அவர் இருக்கிறார் என்று வசனம் சொல்லப்படுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வசனத்தை மட்டும் நாம் அதை விட்டுவிடாது தேவனுடைய வசனத்தை கைக்கொள்ளுத பிள்ளைகளாய் மாற்றப்படும் போது, தேவனுடைய வசனத்தை கைக்கொள்ளுதவராய் இருக்கும் போது தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும். உனக்கு ஆராதனை இருக்கலாம், ஜபம் அநேகமாய் ஜபம் இருக்கலாம், நீ போகிற இடங்களில் எல்லாம் வெற்றி இருக்கலாம், அநேகம் ஜப வாழ்க்கையில் முன்னாடி கடந்து செல்வதவராய் இருக்கலாம். என்றால் தேவ அன்பு மெய்யாக பூரணமாய் உனக்குள்ளே காணப்படாதிருந்தால் அது நீ வசனத்தை கை கொண்டில்லா என்றுதான் அதுக்கு அர்த்தம். இந்த நாடுகளில் வசனத்தை கை கொள்ளுத பிள்ளைகளாய், வசனத்தை கேட்கிற பிள்ளைகளாய், அந்த வசனத்தில் அதை விசுவாசம் உள்ள பிள்ளைகளாய், வசனத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாய் இருக்க தேவன் உங்களுக்கு கிருபை செய்வார். அன்பு, தேவ அன்பு நமக்குள்ளே இருக்கப்படட்டும். அந்த தேவ அன்பு நமக்குள்ளே இருக்கும் போது அது கொஞ்சமாய் இருக்கிறது அல்ல, மெய்யாக பூரணப்பட்டிருக்குதா அந்த தேவ அன்பு நமக்குள்ளே காணப்படட்டும். அது இருக்கும் போது இந்த 2 நாட்களில் தேவன் நேகர் முன்னாடி நம்மை சாட்சியாய் நடத்துவார். சாட்சி உள்ள வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை முன்னாடி கொண்டு போகுவார். இங்கே வசனத்தை கை கொள்ளுத பிள்ளைகளாய் இருக்கட்டும், இயேசுவை அறிந்திருக்கிற பிள்ளைகளாய் இருக்கட்டும். நாம் இயேசுவை கொஞ்ச நாள் அறிந்திருக்கிறவங்களாயிட்டு மட்டுமல்ல, அந்த வசனத்தை புரியுதவங்களாய், வசனத்தை தேடுதவங்களாய், வசனத்தில் நடக்கிறவங்களாய், அந்த வசனத்தை கை கொள்ளுத பிள்ளைகளாய் இருக்க அந்த பரிபூர்ணமான ஒரு தேவ அன்பு நமக்குள்ள இருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வார். நாம் அவனுக்குள் இருக்கிறோம் என்பதை இதனாலே அறிகிறோம். நாம் அவனுக்குள்ள இருக்கிறோம் என்பதே அதனாலே அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவ அன்பினால் நாம் மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும் போது அநேகர் நம்மை பார்த்து அவனுக்குள் உண்மையாய் தேவ அன்பு இருக்கிறார் என்றும் நாம் அவனுக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அந்த அவனுக்குள்ள உண்மையாய் கர்த்தருடைய வல்லமை இருக்கிறார் என்று அந்த தேவ அன்பினாலே நமக்கு இனி உள்ளவங்களுக்கு காட்ட முடியும். பரிபூர்ணமான தேவ அன்பு நமக்குள்ளே இருக்கட்டும். இந்த நாடுகளில் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நிலைநிற்கிறேன், ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுது அநேகர் இருக்கலாம். ஆண்டவரே, நான் நிலைத்திருக்க நீர் கிருபை செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிற அநேக மக்கள் உண்டு. நாம் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவன் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இயேசு எப்படி நடந்திருக்கிறோம் அதே மாதிரி நாமும் நடக்க வேண்டும். உலகத்தை தேடி ஓடுதவரங்களாய் அநேகர் காணப்படுகிறார். உலகத்துடைய செல்வங்களை தேடி ஓடுதவங்களாய் காணப்படுகிறார் அநேகர். அதே ஊழியங்களில் உறுதியாய் இருக்க, ஊழியங்களில் கர்த்தருடைய வார்த்தைகளை தேடி முன்னாடி கடந்து செல்ல முடியாதவங்களாய் அநேகர் இருக்கிறார். இந்த நாடுகளில் நிலைத்திருக்கிறேன், நான் கர்த்தருக்குள்ளதான் இருக்கிறார், நான் கர்த்தருக்குள்ளதான் நிலைத்திருப்பேன் என்னெல்லாம் சொல்லுது அவங்க. எப்படி முன்னாடி கடந்து செல்லணும், அப்படி நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் அவன் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இயேசு எப்படி நடந்திருக்கிறதோ, இயேசு எப்படி முன்னாடி கடந்து செல்வதற்கிறதோ அதே மாதிரி
நாமும் நடக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறார். அவர் அதை ஒரு பலியாய் இந்த உலகத்தில் இறங்கி வந்திருக்கிறார். அவர் கிருபாதார பலியாய், அது இனி உள்ளவங்களோட பாவங்களை சுமக்குத ஒரு ஆட்டுக்குட்டியாய் அவர் இந்த உலகத்தில் இறங்கி வந்திருக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளை, இங்கே நாம் பார்க்கும்போது சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற ஒரு பலியாய் இயேசு இறங்கி வந்திருக்கிறார். இந்த நாடுகளில் அதை ஊழியத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளை, நாமும் அதை இனி உள்ளவங்களுக்கு வசனங்களை சொல்லுதா, இந்த இயேசுவை எடுத்து காட்டுதா பிள்ளைகளாய் அநேக மக்கள் முன்னாடி ஒரு உண்மையான சாட்சி உள்ளவங்களாய் மாற்றப்பட தேவன் நமக்கு கிருபை செய்வார். இருக்கிறோம், நாம் கர்த்தருக்குள்ளதான் இருக்கிறேன், நான் கர்த்தருக்குள்ளதான் நில நிற்கிறேன் என்னெல்லாம் சொல்லுதவங்க உண்மையாய் இந்த நாடுகளில் அதை அவன் நடந்தபடியே நாமும் நடக்கட்டும். அவன் நடந்தபடியே நாமும் நடக்கும் போது கர்த்தர் நமக்கு உண்மையாய் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், நிலநிற்க கிருபை செய்வார். கர்த்தர் நம்மை இந்த உலகத்தில் நிலநிறுத்துவார். நிலநிற்கிறேன் என்று சொல்லுதவன், நான் இயேசுவை அறிந்திருக்கிறோம், வசனத்தில் நிலத்திருக்கிறேன், வசனத்தை அறிகிறேன் என்று சொல்லுதவங்கள் எல்லாம் அந்த இயேசு நடந்த மாதிரி நடக்க உங்களுக்கு முடியட்டும். இந்த நாளுகளில் கர்த்தர் நடந்தபடியே நாமும் நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் அதின் 14ஆம் வசனத்தில், ஜீவனுக்கு போகுத வாசல் இடுக்கவும் வழி நெருக்கவுமாய் இருக்கிறது, அது கண்டுபிடிக்கிறவர் சிலர். இந்த நாளில் இடுக்கமான வழியே கடந்து செல்ல யாருக்குமே விருப்பம் இருக்காது. ஒரு இடுக்கமான வழியில் வண்டி ஓட்டி போக நிறைய பேருக்கு முடியாது. இடுக்கமான வழியில் கூட நடந்து போக சில பேருக்கு முடியாது. இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார், ஜீவனுக்கு போகுத வாசல் அது இடுக்கம் உள்ளதா இருக்கும், நெருக்கம் உள்ளதா இருக்கும், கஷ்டம் உள்ளதா இருக்கும், பலவீனமான சூழ்நிலைகள் இருக்கலாம். அந்த இடுக்கமான வழியிலூടെ கடக்குதவர் சிலராயிருக்கும், கொஞ்சம் பேர் தான் அந்த வழியை கடந்து போகும். நிலைத்திருக்கிறார் என்று சொல்லுதவன் கர்த்தர் நடந்தபடியே அந்த இடுக்கமான நெருக்கமான வாசலூടെ கடக்க, அந்த வழியே நெருக்கமான வழியிலூടെ கடந்து செல்ல அப்படி இருக்கிற மனசுள்ளவராய் இருக்க நமக்கு கிருபை செய்வார். ஜீவனுக்கு போகுத வாசல் ஆண்டவர் நமக்காக திறந்து வைத்திருக்கிறார். அந்த வாசல் இடுக்கவும் வழி நெருக்கவுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவங்கள் அதை சிலராய் இருக்கிறார். அந்த பக்கம் ஒரு விசாலமான வழி இருக்கிறார். அது அந்த வழியை பிரவேசிக்கிறவர் அநேகமாய் இருக்கும். இன்னைக்கு அநேக விசாலமான வழிகள் தேடி ஓடுதவங்கள் இருக்கிறார். நல்ல செல்வத்தோட நல்ல வாழ்க்கையில் இருக்கலாம் என்று நினைச்சு ஓடுதவங்கள் அநேகம் இருக்கலாம். இடுக்கவும் நெருக்கமாய் இருக்கிற அந்த வழி தெரிந்து கொள்ள இன்னைக்கு மக்கள் சிலராய் தான் இருக்கிறார். விசாலமான வழியை தேடி ஓடுத அநேகர் இருக்கிறார். அந்த வழியிலூടെ பிரவேசிக்கிறவர் அநேகமாய் இருக்கிறார். இந்த லெந்து நாடுகளில் நாம் இடுக்கவும் வழி நெருக்கவும் உள்ள வழி தெரிந்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமான மக்களாய் நிலைத்திருக்கிற மக்களாய் நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு உண்டு என்று அறிந்து அதை கிருபாதார பலியாய் இருக்கிறார் இயேசுவை பின்பற்ற கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நாடுகளில் தேவனே வசனத்தை பேச நீர் கிருபை செய்தீரே, அதுக்காக நன்றி. இந்த நாடுகளில் நீர் எங்களை பலப்படுத்தும், ஆசீர்வதி. அநேக மக்கள் இந்த வசனங்களை கேட்கும் போது கிருபாதார பலியாயிருக்கிற தேவனே புரிய, ஓ இந்த உலகத்தில் சகல மக்களுக்காக சரீரமாக இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். அந்த பலியாய் மாற்றப்பட்ட இயேசுவை தெரிந்து கொள்ள ஆண்டவரே அநேக மக்களுடைய பாவங்களை மாற்றுத, சர்வ லோகத்தின் பாவங்களை மாற்றுத, அந்த பலியாய் மாற்றப்படுத ஒரு நல்ல தகப்பன் எனக்கு உண்டு அந்த விசுவாசத்தோட முன்னாடி கடந்து செல்ல நீர் கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த நாடுகளில் இருந்து நாடுகள் ஆரம்பிக்கப்படும் போது ஆண்டவரே உமது பிரசன்னம் ஓரோ மக்களோடு கூட இருக்கட்டும். அநேகர் உபவாசத்தோட ஜபத்தோட கர்த்தரே உமக்கு முன்பாக கடந்து வரப்படும் போது இந்த நாடுகளில் ஆசீர்வாதத்தை கொண்டு நிரப்பி நிலைத்திருக்கிறது கிருபை செய்து
பலத்தோடு கர்த்தரை பின்பற்ற கிருபை செய்து நீர் ஆசீர்வதி. எல்லா பலவீனதைகள் மாற்றும், வியாதியோடு பலவீனதையோடு இருக்குதவங்களுக்கு ஒரு விடுதலை நீர் அனுப்பும். இந்த 2 நாட்களில் உமது அபிஷேகத்தால் நிரப்பும், உமது வல்லமையால் நீ நிரப்புதற்காக ஸ்தோத்திரம். ஒரு பெரிய விடுதல் உண்டாக கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் தன பிதாவே, ஆமென்.